அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான முக்கிய வினாக்கள், தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை நம்ம பார்க்கலாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு அப்படின்னா நம்ம விலகுன்னு சொல்லலாம். ஐயம்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மைனா பொய்மை, ஆப்போசிட்டு. சரிங்களா? எதிர்ச்சொல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. வடு, அது சரியானது தான். குறும்பை, அதுவும் சரியானது தான். கருக்களும் இந்த பிஞ்சு வகையில் உள்ளது தான். இதில் எது பிஞ்சு வகையில் பொருந்தாதுன்னு பார்த்தோம்னா கொப்பு. பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. ஆறப்போடுதல், அள்ளி இறைத்தல், மணக்கோட்டை, இது எல்லாமே ஒரே வகையில் சார்ந்தது தான். இது தள்ளி வைத்தல் அப்படிங்கிறது தான் இதில் வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அறம், பொருள், இன்பம், அது மூன்றும் உள்ளது. அருள் அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். எல்லாமே இந்த ஒற்றெழுத்து வரதை கவனித்து நம்ம அடித்தோன்னா போதும். மரபு பிழைகள், ஒளி மரபு. கோழி அப்படின்னா கொக்கரிக்கும். விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க. புலி அப்படிங்கிறது பறழ்னு நம்ம சொல்லுவோம். புலி, பறழ். சிங்கக்குருளை, இதெல்லாம் நம்ம அப்படி சொல்லுவோம், படிச்சிருப்போம்ல. புலி, பறழ், சிங்கக்குருளை. முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியினை குறிக்கும்? நுனிப்பகுதியை தான் நம்ம சொல்லுவோம். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக. கவின் அப்படின்னா அழகு, வனப்புன்னாலும் அழகு. அகர வரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. உடுக்கை, உருமி, தவில், மகுடி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான், 2 சுழி எண்ணுக்கு காடு, 3 சுழி எண்ணா பார்ன் அப்படின்னு அர்த்தம். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. வானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. வானம் பார்த்த பூமி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில். வேர்ச்சொல்லை காண்க. சுடுதல் அப்படின்னா நம்ம சுடுன்னு சொல்லுவோம். வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல். வினையெச்சனாலே கடைசியில் ஈ ஊன்னு முடியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ தந்து. காணல் நீர் என்னும் ஓமை தரும் பொருள் இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருக்காது. பாடு என்பதன் பெயரெச்சம். பெயரெச்சனாலே கடைசியில் ஆ அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். பாடிய. சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. இந்த கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது சொல்கிறது பார்த்தோம்னா ஊர்திப்பட்டை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இந்த அஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது முருகியல், அதுதான் கரெக்டான தமிழ் வார்த்தை. இந்த அஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது முருகியல். மோனோலிங்குவல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒரு மொழி. மோனோ அப்படின்னா ஒரு மொழி. மோனோன்னா ஒன்றுன்னு தெரியும் நமக்கு, ஒரு மொழி. எதிர்ச்சொல்லை தெரிவு செய்க. வனப்பு அப்படின்னா அழகுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா அழகின்மை. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஓர்தல் அப்படின்னா அறிவற்ற. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அதுக்கு என்ன? அது ஒற்றுமையின்மை. ஓமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வு. இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய். இந்த ஏவல், இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஏவல் விடை.
கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு இல்லை எனக்கு செய்யுள் எழுத தெரியும்னு அதற்கு இனமானது சொல்கிறதால இனமொழி விடை. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல். உருவது கூறல். வயிறு வலிக்கின்றதுன்னு நம்ம சொன்னோம்னா உற்றது உரைத்தல் நம்ம சொல்லணும், ஞாபகம் வச்சுங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடரை தேர்ந்தெடு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. நல்ல தமிழில் எழுதுவோம். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. கோட்டி அப்படிங்கிறது மன்றம். பொலம் அப்படின்னா பொன். வேதிகை அப்படின்னா திண்ணை. தாமம் அப்படின்னா மாலை. ஒரு ஓர் கரெக்டாக இது சரியாக அமைந்து எந்த தொடரில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மரம் தெரிகிறது. ஒரு மரம் தெரிகிறது. இந்த ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பார்த்து அதிலேருந்து நம்ம வினாக்கள் எழுதணும். காவிய இன்பம் எதற்குரியதுன்னு கேட்டிருக்காங்க. வாழ்விற்கு உரியது. எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகின்றது. தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது? இன்பம். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? சொல்லால். பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு எது? தமிழ்நாடு. பசி இன்றி பிரித்தெழுதுக. பசி கூட்டல் இன்றி. சேர்த்தெழுதுக. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. சேர்த்தெழுதுதல். புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. புளிஞ்சோறு. புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. பிரித்து எழுதுக. புளியங்கன்று. புலி கூட்டல் கூட்டல் கன்று. புளியங்கன்று. அதில் நம்ம சொல்லி பார்க்கும்போது தெரியும். புளியங்கன்றுக்கு புலி கூட்டல் கூட்டல் கன்று. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. அடுத்தது கூற்று காரணம். கூற்று. வேங்கை என்பது ஒரு பொது மொழியாகும். சரி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி எனப்படும். இரண்டுமே சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து கூற்று 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அது கரெக்டு தான். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். அது தவறு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அது ரைட்டு. அப்போ கூற்று 1, 3 சரி, 2 மட்டும் தப்பு. அடைப்புக்குள் வந்த சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்னு கொடுத்துருக்காங்க. வந்தவர் அவர்தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகுகள்னு கொடுத்துருக்காங்க. அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். அனைவருக்கும் மிக்க நன்றி.